गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. விக்ருதி நாம சம்வத்சரம் தட்சிணாயனம் ஹேமந்த ருத்து தனுர் மாதம் சுக்லபக்ஷம் சதுர்தசி. அப்பேற்பட்ட புண்ணியமான நாள். இன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரம் முடிஞ்சு ரோஹிணி நட்சத்திரம் ஆரம்பிச்சுடுத்து. தனுர் மாதம் எல்லா மாதங்கள்லேயும் சிறந்த மாதங்கிறதாக பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறாள். மாதங்களுக்குள்ளே
தனுர் மாதமாக நான் இருக்கேங்கிறாள். அப்படி புண்ணியமான இந்த தனுர் மாதத்தில் வைஷ்ணவ கோயில்கள்லையும் சிவன் கோயில்கள்லையும் காலம்பரை எழுந்திருந்து திருப்பாவை திருவம்பாவை எல்லாம் சொல்லுவாள், பகவானை ஆராதிப்பாள். அப்படி உசர்ந்த இந்த ஆண்டாளுடைய 30 பாட்டுக்களையும் பாடுவாள். அப்பேற்பட்ட வசத்தியான இந்த தனுர் மாதத்தில் ஆண்டாள் முதல் ஸ்லோகத்திலேயே சொல்கிறாள், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாங்கிறாள். மதினா தமிழில் 2 அர்த்தம். நம்மளுடைய புத்தி இருக்கே அதுக்கும் மதின்னு பேர். மதி என்றால் தமிழில் சந்திரனுக்கும் மதின்னு பேர். அப்போ மதி நிறைந்த நன்னாளால்னா என்ன? இந்த மதியான புத்தி இருக்கே அது ரொம்ப பிரசன்னமாக இருக்கான். இந்த தனுர் மாதத்தில் வெடிகாலம் வேளையில் அது ரொம்ப பிரசன்னமாக இருக்கும். அது பூர்ணமாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, சந்திரனும் பூர்ணமாக இருக்குது. என்றைக்கு பௌர்ணமி வரும்னா எப்பொழுது மார்கசீர நட்சத்திரமும் மார்கசீர மாதத்தில் மார்கசீர நட்சத்திரம் வர்றதற்கே தனுர் மாதத்தில் அப்போ தான் பௌர்ணமி இருக்கும். அது இந்த வர திங்கக்கிழமை. எதேச்சியாக திங்கள்ங்கிறதுக்கு மாதம்னு ஒரு அர்த்தம் தமிழில், திங்கள்ங்கிறதுக்கு திங்கள் கிழமைன்னு ஒரு அர்த்தம். இந்த தடவை இந்த மதி நிறைஞ்சிருக்கிறதுக்கே மார்கழி திங்களில் மார்கழி மாதத்தில் திங்கக்கிழமை வருது. நாளைக்கு திங்கக்கிழமை, நாளைக்கு பௌர்ணமி தினம். நல்ல ரோகிணி நட்சத்திரமும் காலம்பரை கொஞ்சம் இருக்குது. இப்படி ரொம்ப வசத்தியான நாளைக்கு இன்றைக்கும் நல்ல யோகம், நாளைக்கு நல்ல யோகம். இப்படி நல்ல புண்ணியமான நாள் இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரத்தில். இன்றைய தினம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் எங்கே நம்ம விட்டோமோ அந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து மறுபடியும் பூர்த்தி பண்ணுறோம். போன வாரம் இந்த திருத்தீய ஸ்கந்தத்தில் திரையோதச அத்தியாயம் 13வது அத்தியாயத்தில் 33 ஸ்லோகங்கள் அத்தியனம் பண்ணோம். 33வது ஸ்லோகத்துக்கு அப்புறம் இந்த அத்தியாயத்தில் மொத்தம் 50 ஸ்லோகங்கள் இருக்குது. அதனால் இந்த 33 ஸ்லோகங்கள்னால் அப்போ பாக்கி 17 ஸ்லோகங்கள். இந்த 17 ஸ்லோகங்களையும் இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இல்லை விசேஷம் என்னென்னா, இந்த 17 ஸ்லோகங்களில் 12 ஸ்லோகங்கள் இந்த 34வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பித்து ரிஷிகளெல்லாம் பகவான் யஜ்ஞ வராக மூர்த்தியாக அவதாரம் பண்ண அந்த மூர்த்தியை நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுறாள். அந்த 12 ஸ்லோகங்களும் ஸ்தோத்திரம், யஜ்ஞ வராக மூர்த்திக்கு ஸ்தோத்திரம். எப்படி துருவசுவாமி பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தனக்கு முன்னாடி வந்தோடனே 12 ஸ்லோகங்கள்னால பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறான் துருவஸ்துதி. அதுக்கு வியாக்கியானம் பண்ண ஸ்ரீதரர் எப்படி 12 ஆதித்யாள் ஆகாசத்தில் பிரகாசிக்கிறாளோ அந்த மாதிரி இந்த 12 சூரியனை மாலையாக தோத்து சுவாமிக்கு போட்ட மாதிரி இந்த 12 ஸ்லோகங்கள்னு சொல்லியிருக்காள். அப்படி இந்த 12 ஸ்லோகங்களும் ஆதித்யனை அப்படியே மாலையாக தொடுத்து சுவாமி கழுத்தில் போட்ட மாதிரி இருக்குது. அப்படி வசத்தியான இந்த 12 ஸ்லோகங்களும் பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு பலஸ்ருதி இருக்குது. ஆக இந்த 17 ஸ்லோகங்களையும் இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். போன வாரத்தில் கடைசி ஸ்லோகம் 33வது ஸ்லோகம். தமாலநீலம் சிததந்தகோட்யா க்ஷ்மாமுத்க்ஷிபந்தம் கஜலீலயாங்க பிரஜ்ஞாய பத்தாஞ்சலயோனுவாக்கைः விரிஞ்சி முக்கியாக உபதஸ்துரீஷம். இதான் போன வாரத்தினுடைய கடைசி ஸ்லோகம். இந்த கடைசி ஸ்லோகத்தில் பகவானை, ஹே யஜ்ஞவராக மூர்த்தி, நீ அந்த 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 இந்த 33வது ஸ்லோகத்தில் இந்த 33வது ஸ்லோகத்தில் பகவான் எப்படி இந்த பூமியை உத்தரணம் பண்ணி சமுத்திர ஜலம் ஆகாசத்தில் இருக்கப்பட்ட இந்த விஸ்வங்கிறதான யூனிவர்சல் ஸ்பேஸ் அதில் இருந்த பூமியை அழகாக எடுத்துன்னு ஜலத்துக்கு மேலே வச்சாலாம் தன்னுடைய தித்திப்பல்னால். அந்த அப்போது சுவாமியினுடைய ரூபம் தமால நீலம்ங்கிறாள். அப்படியே ப்ளூ கலரில் பிரகாஷிச்சு தான் அதை அப்பேற்பட்ட யஜ்ஞ வராகமூர்த்தியை ஸ்தோத்திரம் பண்ண போகிறாள். பார்க்கலாம் நம்மளாம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே திருத்தீய ஸ்கந்தே த்ரயோதசோऽध्यायः. ऋषयः ऊचुः जितं जितं ते अजितयज्ञभावन त्रयीं तनुं स्वां परिधुन्वते नमः.
யத்ரோமகர்த்தேஷு நினில்யுரத்தயः தஸ்மை நமக் காரணசூகராயதே. ரிஷிகள்லாம் சொல்கிறாள் நமஸ்காரம் பண்ணி. பிரம்மாதி ரிஷிகள் பிரம்மாவோடு சேர்ந்து எல்லா மரீச்சியாதி ரிஷிகள் எல்லாம் நமஸ்காரம் பண்ணி பகவான் யஜ்ஞவராகமூர்த்தியை ஜிதம் ஜிதம் பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொல்கிறாளாம். ஹே அஜிதான்னு கூப்பிட்டாள். உன்னை யாரால் ஜெயிக்க முடியும்? ஏன்னா சுவாமி பூமியை உத்தரணம் பண்ணுறதுக்காக ஜலத்துக்குள்ளே பாஞ்ச போது ஹிரண்யாக்ஷங்கிறதான ஒரு கொடிய அசுரன் சுவாமிக்கு நேராக எதிர்த்து வந்தான். அவனை சம்ஹாரம் பண்ணாள் சுவாமி. அதனால் சுவாமிக்கு ஜெயிக்க முடியாது யாராலையும். அதான் அஜித்தன்னு கூப்பிட்றாள். ஹே அஜித்த, உன்னை ஜெயிக்க முடியாத பராக்கிரமசாலியான ஹே யஜ்ஞவராகமூர்த்தியே, ஜிதம் ஜிதம் பல்லாண்டு பல்லாண்டு யஜ்ஞபாவனா. நீ யார்? சாதாரண பன்றி இல்லை. நீ யஜ்ஞத்தினால ஆராதிக்கப்படுறவர் நீங்கள். யஜ்ஞபாவனா த்ரயீம் தனும் ஸ்வாம் பரிதுன்பதே நமஹ. உங்கள் உடம்பை அப்படி ஒரு சிலுக்கிறேள், ஒரு ஆற்றல் ஆட்டுறேள். அப்போ ஆடுறதே அதுலேருந்து கிளம்பி கீழே விழருது. என்ன விழருது? த்ரயீம், வேதங்களெல்லாம் விழருது, ஞானம் விழருது. சுவாமிகிட்டேருந்து தோன்றிருக்கு. அப்படி சுவாமி அவரோட உடம்பை ஆட்டுறதே அதுலேருந்து த்ரயீம் தனும் துவாம் த்ரயீம் தனும் ஸ்வாம் பரிதுன்வதே நமஹ. பரிதுன்வதே, அப்படியே தெளிக்கிறாராம் உடம்புலேருந்து இந்த வேதத்தை. யத்ரோமகர்த்தேஷு, யத்ரோமகர்த்தேஷு, சுவாமி யஜ்ஞவராகமூர்த்தியினுடைய உடம்பில் இருக்கப்பட்ட ரோமங்கள் இருக்கே, அந்த ஒவ்வொரு மயிர் காம்புகள், அதனுடைய அடியில் இருக்கப்பட்ட இடுக்கு இருக்கு இல்லையா, அடியில் இருக்கிற இடம், அதில் தான் சமுத்திரங்கள்லாம் இருக்கான். நிலில் யுகு அத்தயா, அதுக்கு அத்தயான சமுத்திர ஜலம் அப்படியே இருக்கான். தஸ்மை நம காரண சூகராயதே, எல்லாத்துக்கும் காரணபூத்தரார நீங்கள் ஹே யஜ்ஞவராகமூர்த்தியே, உங்களுக்கு நமஸ்காரம்னு சொல்லி இந்த முதல் ஸ்லோகத்தில் ஆரம்பித்தாள். அடுத்த ஸ்லோகம், ரூபம் தவை தத் நனு துஷ்கிருதாத்மனாம் துர்தர்ஷனம் தேவ யதத்வராத்மகம் சந்தாம்சி யஸ்ய த்வஜி பர்ஹிரோம ஸ்வாஜ்யம் திருஷி த்வங்கிருஷு சாதுர்ஹோத்ரம். ஹே யஜ்ஞவராகமூர்த்தியே, உங்களை யஜ்ஞவராகமூர்த்தியாக அத்வராத்மகம், அத்வரம்னா யஜ்ஞம், யஜ்ஞத்துக்கெல்லாம் ஆத்மா, த வெரி சோல் ஆஃப் யஜ்ஞாஸ். அப்படி இருக்கிறதா யாருக்கு தெரியுமா? தெரியும், நல்ல மனுஷியாளுக்கு தான் தெரியும், நல்ல ஞானிகளுக்கு தான் தெரியும். துஷ்கிருதாத்மனாம், கெட்ட விஷயங்களை எப்போ பார்த்தாலும் பண்ணிட்டு இருக்கப்பட்டவாள், கரப்ட் பீப்புள், அவளுக்கு துர்தர்ஷனம் இது தெரியாது. நீ சாதாரண பன்னியாக தான் தோணும். ரூபம் தவை தத்து, இப்பேற்பட்ட யஜ்ஞமூர்த்தியாக இருக்கப்பட்ட ரூபம் இருக்கே, அது துஷ்கிருதாத்மனாம் துர்தர்ஷனம், கெடுதல் செஞ்சுட்டே இருக்கப்பட்ட துஷ்டாளுக்கு துர்தர்ஷனம் கிடைக்காது. தேவ யது அத்வராத்மகம், அத்வராத்மகம் ரூபம் நல்ல சாதுக்களுக்கு தான் தெரியும். நாள் சந்தாம்சி யஸ்ய த்வச்சி பர்ஹிரோம ஸ்வாஜ்யம் திருஷி த்வங்கிருஷு சாதுர்ஹோத்ரம். ஒவ்வொரு பாடி பார்ட்டும் சுவாமியினுடைய உடம்புல என்னென்ன இருக்குது, யஜ்ஞத்துக்குள்ளான திரவியங்கள், அதுக்குள்ளான சாதனங்கள், வேறு வேறு விதமான யஜ்ஞங்கள் இதெல்லாமா இருக்கான். அதெல்லாம் சொல்கிறாள். சந்தாம்சி, யஜ்ஞம் பண்ணணும்னா மந்திரங்களை எடுத்து சொல்லணும். அப்போ அந்த ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு மீட்டர் இருக்கும். சந்தஸ், காயத்ரி ஆதி சந்தஸ். காயத்ரிங்கிற ஒரு மந்திரம் இருக்குன்னா ஏன் அதுக்கு காயத்ரின்னு பேர்? பல பேர் பல காரணங்கள்னால அதுக்கு காயத்ரின்னு பேர். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அதுக்கு காயத்ரின்னு ஒரு சந்தஸ் மீட்டர். அப்படி பல சந்தஸ்கள் இருக்கே, அதெல்லாம் என்ன இருக்கு? அதெல்லாம் உன்னுடைய தோல்கிறாள். இந்த யஜ்ஞ வராகமூர்த்தியினுடைய உடம்பில் இருக்கப்பட்ட தோல்கள் இருக்கே, அதான் சந்தஸ். சந்தாம்சி யஸ்ய த்வச்சி பர்ஹிரோம, பர்ஹி யஜ்ஞத்துக்கு எல்லா விதமான கர்மம் செய்யவருமே, அது எல்லாத்துக்கும் வேண்டப்பட்டது தர்ப குஷம், பர்ஹின்னு பேர். அது சுவாமியினுடைய ரோமம், உன்னுடைய மயிர்களாக இருக்குது, மேலே இருக்கப்பட்ட மயிர் கூட்டங்கள். ஸ்வாஜ்யம் திருஷி, உன்னுடைய பார்வே ஆஜ்யம், ஆஜ்யம்னா நெய்,
நெய்யை எடுத்து விடுவாள், ஹோமம் பண்ணுவாள். அதெல்லாம் அந்த ஆஜ்யம் வேற ஒன்றும் இல்லை, உன்னுடைய கண்கள். ஸ்வாஜ்யம் திருஷி துவங்கிரிஷு சாதுர்ஹோத்திரம். சாதுர்ஹோத்திரம் 4 விதமான யாகங்கள் உண்டு, 4 விதமான யாகங்கள். அந்த 4ம் உன்னுடைய 4 கால்கள்ங்கிறாள். துவது அங்கிரிஷு துவங்கிரிஷு சாதுர்ஹோத்திரம் ரூபம் தவைதத் நனு துஷ்கிருதாத்மனம் துர்தர்ஷனம் தேவயதத்வராத்மகம் சந்தாம்சி யஸ்ய त्वचि बर्हिरोम स्वाज्यं दृशि त्वङ्घ्रिषु चातुर्होत्रम् स्रक्तुण्ड आसीत् स्रुवैशनासयोः इडोदरे चमसाः कर्णरन्ध्रे प्राशित्रमास्ये ग्रसने ग्रहास्तु ते यच्चर्वणं ते भगवन् अग्निहोत्रम् स्रुक्तुण्ड आसीत् स्रुव ईशनासयोः इडोदरे चमसा कर्णरन्ध्रे प्रहशित्रमास्ये ग्रसने ग्रहास्तु ते यच्चर्वणं ते भगवन् अग्निहोत्रम्. சுருக்குன்னா அது ஒரு விதமான தட்டு. யஜ்ஞம் பண்ணுறதே நிறைய விதவிதமான வெவ்வேறு ஷேப்பில் தட்டு வச்சுருப்பாள். அதுக்கு பதார்த்தங்கள் திரவியங்களெல்லாம் வச்சுக்கிறதுக்குள்ளான பாத்திரங்கள். ஒவ்வொரு பாத்திரத்துக்கு ஒவ்வொரு பேர் நம்ம வச்சுக்கிறது இல்லையா. டவராங்கிறோம், தாம்பாளங்கிறோம், அப்புறம் டம்ளருங்கிறோம், கப்புங்கிறோம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது பாருங்க, அதோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி. அப்படி யஜ்ஞத்தில் உபயோகம் பண்ணக்கூடிய தட்டுகள் இருக்கே, பாத்திரங்கள், அது ஒன்றொன்றுக்கும் ஒன்று பேர். சுருக்குன்னு ஒரு தட்டு. ஸ்ருக்துண்ட பகவானுடைய நாக்கா இருக்காம் அது. ஸ்ருக்துண்ட ஆசீத்து ஸ்ருவ ஈசநாசயோஹோ. ஸ்ருவம்னு ஒரு தட்டு. அந்த ஸ்ருவங்கிற தட்டு நாசயோஹோ பகவானுடைய மூக்கு துவாரம். இடான்னுட்டு ஒரு தட்டு. இடா உதரே, உதரம்னா வயிறு, சுவாமியினுடைய வயராக இருக்காம அந்த அந்த இடாங்கிற தட்டு. இடோதரே சமசாக கர்ணரந்திரே. சமசுன்னு ஒரு தட்டு, அது கர்ணரந்திரம், சுவாமியினுடைய காதுகளில் இருக்கப்பட்ட தொலையாக இருக்காம். பிராஷித்ரமாஸ்யே கிரசனே கிரசாஸ்துதே. பிராஷித்திரம்னு ஒரு தட்டு, அது சுவாமியினுடைய கழுத்தாக இருக்காம். கிரசனே கிரகாஸ்துதே, தொண்டையாக இருக்காம், அது ஒரு தட்டு. யச்சர்வணம் தே பகவன் அக்னிஹோத்திரம். கிரகாங்கிறதுக்கு அது சோமயாகம் பண்ணுறதே உபயோகம் பண்ணுற ஒரு தட்டு கிரகா. அது சுவாமியினுடைய தொண்டையாக இருக்குது. அப்புறம் பகவானுடைய அக்னிஹோத்திரம்ங்கிறது அவருடைய சாப்பாடாக இருக்காம். ஸ்ருக்துண்ட ஆசீத் ஸ்ருவஈஷநாசயோஹோ இடோதரே சமசாஹ கர்ணரந்திரே பிராஷித்ரமாஸ்யே கிரசனே கிரகாஸ்து தே யச்சர்வணம் தே பகவன் அக்னிஹோத்திரம். தீக்ஷானுஜன்மோபசதா சிரோதரம் த்வம் பிராயணீயோதயனீயதம்ஷ்ட்ரஹ ஜிஹ்வா பிரவரக்யஸ்தவ சீர்ஷகம் க்ரதோஹ சப்யாவசத்யம் சிதயோசவோஹிதே. தீக்ஷானுஜன்மோபசதா, அனுஜன்மா. அனுஜன்மானா திருப்பி திருப்பி ஜென்மா எடுப்பிட்டு மறுபடியும் ஜென்மா போய் திருப்பி ரிப்பீட்டட் சைக்கிள் ஆஃப் பர்த் வந்துட்டுருக்கே, அனுஜன்மம். அது தீட்சைன்னா. தீட்சைன்னா யாகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஒரு சில கர்மாக்கள் இருக்குது. அதாவது யாகத்துக்கு முன்னாடி ஒருத்தர் யாகம் பண்ணுறேன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு பூர்வாங்கமாக பண்ணக்கூடிய கர்மாக்கள், அது தீட்சைன்னு பேர். அதனால தான் யாகம் பண்ணவாளுக்கு தீட்சிதர்னு சொல்கிறது. அந்த தீட்சைங்கிறது இருக்கே, அதான் அனுஜன்மா, திருப்பி திருப்பி வர ஜென்மா. உபசதா சிரோதரம். உபசதான்னா எ குரூப் ஆஃப் 3 இஷ்டிகள். இஷ்டின்னா யாகங்கள். இஷ்டின்னா வேற ஒன்று யாகம். நம்ம ஊரில் எல்லாம் பண்ணுவாள் இஷ்டி. அப்படி ஒரு 3 விதமான இஷ்டிகள் சேர்ந்திருக்கப்பட்ட அந்த குரூப் இருக்கே, அதுக்கு உபசதம்னு பேர். அது சிரோதரம், சுவாமியினுடைய கழுத்தாக இருக்கான். துவம் பிராயணீயோதயனீயதம்ஷ்ட்ரஹ.
சிரோதரம் துவம், உன்னுடைய கழுத்தாக இருக்குனால அது உபசதம். பிராயணீயம் உதயநீயம்னு ரெண்டு. பிராயணீயம்னா ஆரம்ப கர்மா, யாகம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல செய்யப்பட்ட கர்மாக்களுக்கு பிராயணீயம். உதயநீயம்னா கன்க்ளூடிங் கர்மா, முடிவாக பண்ணக்கூடிய சில கர்மாக்கள் இருக்காது. இது ரெண்டும் சேர்ந்துருக்கே அது சுவாமியினுடைய இந்த கர்மாக்களுடைய சீரீஸ் ஆஃப் கர்மாஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சுவாமியினுடைய பற்களாக இருக்காம். தம்ஷ்டா தித்திப்பல்லாம் இருக்குது. பிராயணீயோதயனீய தம்ஷ்டா ஜிஹ்வா பிரவர்க்யா தவ சீர்ஷகம் கிரதோஹோ. பிரவர்க்கியம்னு ஒரு ஒரு இஷ்டி, அது சுவாமியினுடைய நாக்கா இருக்குது. சீர்ஷகம் கிரதோஹோ. யஜ்ஞம் கிரதுன்னு ரெண்டு விதம். யஜ்ஞங்கிறது சோமலத்தையை வச்சு பண்ணுறது. கிரத்துங்கிறது சோமம் இல்லாத அசோமம், சோமம் அசோமம்னு ரெண்டு விதமாக உண்டு. யஜ்ஞாதி கர்மாக்கள் பண்ணுறவாள் அவள் கேட்டால் எல்லாம் சொல்லுவாள். நான் எல்லாம் புஸ்தகத்தை வச்சு படித்து சொல்கிறேன் நான். ஏன்னா எனக்கு யஜ்ஞ கர்மாக்களை பற்றி என்ன தெரிய போகிறது, வேதத்தெல்லாம் அத்தியனம் பண்ணவனே இல்லையே. அதனால் புஸ்தகத்தில் இருக்கிறத சொல்கிறேன் நான். சீர்ஷகம்னா தலை, அது சுவாமியினுடைய தலையாக இருக்கிற அந்த யாகங்கள். தவ சீர்ஷகம் கிரதோஹோ சப்யாவசத்தியம் சிதையோ சவோஹிதே. ரெண்டு பாட்ட வேதம் இருக்குது. ஹரே கிருஷ்ணா காரால் இஸ்கான் காரால் போட்ட புஸ்தகத்தில் சத்யாவசத்தியம்னு இருக்குது. ஆனால் ஸ்ரீதரிய வியாக்கியானத்துலேயும் பார்க்குறேன், கடலமுடி பெரிவாள் போட்டதுல சப்யாவசத்தியம்னு இருக்குது. அதனால் எப்படி வேணால் வாசிக்கலாம். சப்யாவசத்தியம் சிதையோ சவோஹிதே. சுவாமியினுடைய பிராணனாக இருக்கான். சித்தையாகனா யாகம் பண்ணுறதுக்கு சில ப்ரிப்பரேஷனாக இருக்குது. யாக குண்டங்களை கல்லால் அடுக்கி அடுக்கி வச்சு பல செங்கல்லாம் எடுத்து அழகாக அடுக்கி அதுக்கு ஒரு மெத்தடு அவள் கொடுத்துருக்காள் வேதத்தில். அதுபடி அடுக்கணும். அந்த அடுக்கிறது இருக்கே, கல்லை அடுக்கிறதுக்கு சித்தையம்னு பேர், அந்த சித்தைன்னு பேர். சித்தையினாலே அந்த அக்னியை வளர்க்குறதுக்கு உள்ளான குண்டத்துக்கு பேர் சொல்கிறது. அது சுவாமியினுடைய பிராணனாக இருக்கான். தீக்ஷானு ஜென்மோபசதசிரோதரம் துவம் பிராயணீயோதயனீயதம்ஷ்ட்ரஹ ஜிஹ்வா பிரவர்க்ய தவ சீர்ஷகம் கிரதோஹோ சப்யாவசத்தியம் சிதையோசவோஹிதே. தவறு சொன்னாள். சோமஸ்து ரேதஹ சவனான்யவஸ்திதி. சோமலத்தையை பிழிஞ்சி பண்ணுற யாகம் சோமயாகம். அந்த சோமன் அதான் சுவாமியினுடைய வீரியமாக இருக்காம். சவனானி அவஸ்திதி. சவனம்ங்கிறது யஜ்ஞம் பண்ணுறதே ரொம்ப வெடிகாலமில் பண்ணக்கூடிய கர்மாக்கள் இருக்கே, அது சவனம். அந்த சவனம்ங்கிறதானது இருக்கே, அது சுவாமியினுடைய பிராயம். இப்படி வளர்ந்துட்டே போகிறது இல்லையா, வளர்ச்சி அடையத்தே ஒன்று ஒன்றா மாறுபடுறது, தேகம் மாறுபடுறது. அந்த போர் இருக்கே, யஜ்ஞம் வராமல் எடுத்தாலே அது சின்னூண்டுலேருந்து பெருசாக போச்சே வளர்ந்து. அப்போ அந்த வெவ்வேறு ஸ்டேட்டு அது இந்த சவனங்கள் சொல்கிறாள். சவனான்யவஸ்திதி சம்ஸ்தா விபேதாக தவ தேவதாத்தவஹ. 7 சம்ஸ்தைகள். இந்த 40 சம்ஸ்காரங்கள்னு சொல்கிறது உண்டே. இந்த 40 சம்ஸ்காரங்களில் நம்ம சில சம்ஸ்காரங்கள் விவாகத்தோடு நிறுத்தி நோடுறோம். சில பேர் நம்ம ஊரில் இந்த கர்மகாண்டத்தில் இருக்கப்பட்டவா நல்லா வேத அத்தியனம் பண்ணி யாகங்கள் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கப்பட்டவா, அதுக்கப்புறமேட்ட சில ஸ்ரௌத்த கர்மாக்கள் இருக்குது. ஸ்மார்த்த கர்மா, ஸ்ரௌத்த கர்மா, இது ரெண்டும் சேர்ந்து தான் 40 சம்ஸ்காரங்கள். இந்த 40 சம்ஸ்காரங்களில் நம்ம ஸ்ரௌத்தத்துக்கிட்டே போகிறதில்ல. நம்ம முக்கால்வாசி பேர், நம்ம 99% நம்மளாம் ஸ்மார்த்த கர்மாவோடு நிறுத்தி நோடுறோம், விவாகத்தோடு சரி. அதுக்கப்புறம் ஒன்றும் கிட்ட போகிறதில்ல. அதில் சம்ஸ்தேன்னு ஒன்றும் 7 சம்ஸ்தைகள். அந்த 7 சம்ஸ்தைகளும் சம்ஸ்தா விபேதாக தவ தேவதாத்தவஹா. உடம்புல ஒவ்வொருத்தருக்கும் 7 தாத்துக்கள், தாத்து 7 உண்டு ஒவ்வொரு மனுஷனுக்கும். அந்த 7 இருக்காம் சுவாமிக்கு. சத்ராணி சர்வாணி ஷரீர சந்திஹி. சர்வாணி சத்ராணி, சத்திரங்கள். சத்திரம்னு அது ஒரு யாகம். அப்படி பல சத்திரங்கள் இருக்குது, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சத்திர யாகங்கள். சத்திரங்கிற யாகம் என்னென்னா 12 நாளைக்கு சேர்ந்தாப்பில் பண்ணக்கூடிய யாகங்கள் சத்திரம்னு பேர். அப்படி பலவிதமான டைப்ஸ் ஆஃப் 12 நாள் பண்ணக்கூடிய யாகங்கள் இருக்குது.
அது எல்லாம் பகவானுடைய சந்தினா ஜாயிண்ட், அதாவது இந்த காலுக்கு நடுப்புற இருக்கிற முட்டுக்காலுங்கிறமே இப்படி வளையிறமே அதெல்லாம் ஜாயிண்ட். நமக்கும் ஜாயிண்ட் இருக்கே, எனக்கு வயசாக ஜாயிண்ட் இல்லைன்னா வலிக்க ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி சுவாமிக்கு சந்தி, சரீர சந்தி அது இருக்காம். துவம் சர்வயஜ்ஞ கிரதுரிஷ்டி பந்தனா, நீ பகவானே நீ இந்த கிரது இஷ்டி, அதாவது கிரது இஷ்டின்னா சொன்னேனே, ஒன்று சோமம் இன்னொன்று அசோமம். சோமம் அசோமம், அசோமம்னா சோமலத்தை யூஸ் பண்ணாமல் பண்ணக்கூடிய யாகங்கள் அசோமமாக இருக்கும். அப்படி சோமம் அசோமங்கிறதான யஜ்ஞங்கள் இருக்கே, இது எல்லாத்துக்கும் நீ சேர்த்து வச்சுக்கப்பட்ட ஒரு உடம்பு நீ அப்படிங்கிறதா யஜ்ஞ வராமூர்த்தி அப்படி கல்பனை பண்ணுறாள் சுவாமி. அதனால தான் யஜ்ஞ வராமூர்த்தின்னு சொல்கிறது. நமோ நமஸ்தே அகில மந்திர தேவதா திரவியாய சர்வ கிரதவே கிரியாத்மனே வைராக்ய பக்தியாத்ம ஜயானுபாவித ஞானாய வித்யா குரவே நமோ நமஹ. இத்தனை யாகம் பண்ணுறதுக்கும் ஒரு காரணம். என்ன காரணம்? இப்படி யஜ்ஞங்கள் பண்ணி 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 டிசிப்ளின் பண்ணி பண்ணி அது கடைசியில் பக்தியில் பகவான்கிட்ட கொண்டு விட்டு அந்த பக்தி மூலமாக நமக்கு ஞானம் ஏற்பட்டு அந்த ஞானம் வரத்துக்கு ஒரு குரு வேண்டி அந்த குரு மூலமாக நமக்கு மோட்சம் கிடைக்கிறது, லிபரேஷன் கிடைக்கிறது. அப்போ அதை சொல்கிறாள் இங்கே. நமோ நமஸ்தே அகில மந்திர தேவதா. யஜ்ஞம் பண்ணணும்னா எத்தனை மந்திரங்கள் அதில் செலவு பண்ணுறாள், யூஸ் பண்ணுறாள். அந்த ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு அதிதேவத்தை இருக்காள். எப்படி ஒரு காயத்ரிக்கு அதிதேவத்தை சூரியன்னு சொல்கிறோமோ சவிதா, அப்படி ஒவ்வொரு தேவதைகள் தேவதா கூட்டங்கள் வந்துட்டுருப்பா. ஒரு யாகம் பண்ணணும்னா எத்தனை மந்திரங்கள் உபயோகம் பண்ணி ஒவ்வொரு மந்திரத்துக்கும் உள்ளான தேவதைகளை கூப்பிட்டு ஹவிசை கொடுப்பாள். அப்போ நமோ நமஸ்தே அகில மந்திர தேவதா திரவியாய சர்வக்ரதவே கிரியாத்மனே. இந்த கிரது யஜ்ஞங்கள் பண்ணுற காரியம் கர்மா இருக்கே, அதுக்கு எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருக்காளாம் சுவாமி. அந்த திரவியமாக இருக்காள், அந்த மந்திரமாக இருக்காள், மந்திரத்துக்கு அதிதேவதையாக இருக்காள், இப்படி எல்லாமா இருக்காளாம். அதனால் அப்பேற்பட்ட பரம்பொருளே யஜ்ஞ வராமூர்த்தியே உனக்கு நமஸ்காரம், திருப்பி திருப்பி நமஸ்காரங்கிறாள். அது என்ன கொண்டு கொடுக்கறது? வைராக்கிய பக்தியாத்ம ஜயானுபாவித்த ஆத்மஜெயம். ஆத்மாவை ஜெயிச்சுடுறாள். எப்படி? வைராக்கியம் ஏற்பட்டு. ஏன்னா அப்போ மோகம் போயிடும். இப்போ வைராக்கியம் ஏற்பட்டு பேஷன் இல்லாமல் மனசு தோன்றி அப்போ ரொம்ப உபசாந்தாளாகி, அதனால என்ன ஆகுதுனால் பக்தி கிடைக்குமாம். வைராக்கிய பக்தி ஆத்ம ஜயானுபாவித்த ஞானாய, அப்போது ஞானம் கிடைக்கிறது. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஆல் தட். அப்போ வித்யா குரவே, ஞானம் மாத்திரம் இருந்து காரியம் இல்லையே, அதை கிடைக்கிறதுக்கு ஒரு குரு வேண்டியிருக்கு. அந்த குரு இப்படி எல்லாமாவே சுவாமி தான் இருக்காராம். இப்படி வெவ்வேறு தினசாக நம்ம நினச்சிக்கிறோமே, அது எல்லாம் அத்வைத்தமாக எல்லாம் சுவாமி தான். அந்த யஜ்ஞ வராமூர்த்தியாக இருக்காள். அப்பேற்பட்ட உனக்கு நமோ நமஹ, நமஸ்காரம் நமஸ்காரம் திருப்பி திருப்பி சொல்கிறாள். நமோ நமஸ்தே அகில மந்திர தேவதா திரவியாய சர்வக்ரதவே கிரியாத்மனே வைராகிய பக்தியாத்ம ஜயானுபாவித ஞானாய வித்யா குரவே நமோ நமஹ. தம்ஷ்ட்ராக்ரகோட்யா பகவன் ஸ்த்வயா த்ருதா விராஜதே பூதர பூஹு சபூதரா யதாவனான்னிஸ்ஸரதோ ததா த்ருதா மதங்கஜேந்திரஸ்ய சபத்ர பத்மினி. இதில் அழகாக சொன்னார், பகவானே, இனி இந்த பூமியை அழகாக உத்தரணம் பண்ணி சமுத்திரத்துக்குள்ளே பாஞ்சு உள்ளே குதிச்சு அந்த பூமியை அழகாக லாபமாக அப்படி உன்னுடைய தித்திப்பல்ல எடுத்துட்டு அழகாக மேலே கொண்டு வந்து வச்சியே. இது எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு பெரிய யானை, மதங்கஜேந்திரஹா, ஒரு பெரிய யானை. அது இப்படி தண்ணிக்குள்ளே மூழ்கி படார்னு வெளியில் கிளம்புறத தன்னுடைய தந்தத்தில் அப்படியே அழகான ஒரு தாமரை இலையோடு கூட இருக்கப்பட்ட தாமரை பூவை அப்படி அசங்கா அப்படியே வெளியில் கொண்டு வச்சா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கான், அவ்வளோ அழகாக இருக்குங்கிறாள். யதா வனான்னி சரதோ ததா திருதா மதங்கஜேந்திரஸ்ய சபத்ர பத்மினி. சபத்ர பத்மினி, அழகான தாமரைப்பூ இலையோடு கூட இருக்கப்பட்ட ஃப்ரெஷ் தாமரைப்பூவை
அப்படி ஜலத்துக்கு அடியிலேருந்து எடுத்து வெளியில் ஒரு யானை கொண்டு வந்து வச்சதுன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. நீ கொண்டு வந்து இந்த பூமியை கொண்டு அழகாக அலங்காமல் குலுங்காமல் அப்படி பூமியை கொண்டு உயர கொண்டு வச்சதுன்னு நமஸ்காரம் பண்ணி சொல்கிறாள். த்ரைமயம் ரூபமிதம் ச சௌகரம் பூமண்டலே நாத ததாத்ருதேன தே சகாஸ்தி ஸ்ருங்கோட கனேன பூயசா குலாச்சலேந்திரஸ்ய யதைவ விப்ரமஹ. சொல்கிறாள், ஹே யஜ்ஞவராக சுவாமியே, நீ இந்த பூமி பெரிய பூமியை உன் தித்திப்பல்லால் அப்படி உயரக்க தூக்கின்னு வரத்த உன்னுடைய மூக்கு உயரக்க இருக்குது, வாய் உயரக்க இருக்குது, பூமி அதுக்கு மேலே உட்காந்துருக்கு. அது எப்படி தெரியுமா இருக்குங்கிறாள். த்ரைமயம் ரூபம் இதம் ச சௌகரம். சௌகரம் பன்றி ரூபமான நீ வேத ஸ்வரூபம். த்ரைமயம் உடம்பு முழுக்க வேதம்தான் இருக்குது. அப்பேற்பட்ட உன்னுடைய ரூபம் இருக்கே பிரகாசிக்கிறது தான். சக்காஸ்தி பிரகாசிக்கிறது. எப்படி பிரகாசிக்கிறது? பூமண்டலேநாத ததாத்ருதேன தே. இந்த பூமியை அழகாக பெரிய பூமி கனகரேன்னு இருக்கப்பட்ட பூமியை தூக்கி உயரக்க வச்சுட்டு இருக்கியே, அது எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு பெரிய மலை, அந்த குலாச்சலேந்திரஸ்ய ஒரு பெரிய மலை இருக்கே, அதனுடைய சிகரம் எப்படி பிரகாசிக்கிறது? கனேன. அதுக்கு தலைக்கு மேலே அந்த மலையினுடைய உச்சியில் கனகரேது மேக மண்டலங்கள் சூழ்ந்திருந்ததுன்னா அந்த மலை எப்படி பிரகாசிக்கும்? அதை மனசுக்குள்ளே நினச்சி பார்க்கணும். அந்த மாதிரி இருக்குங்கிறாள். சகாஸ்திரி சிங்கோட கனேன பூயசா குலாச்சலேந்திரஸ்ய யதைவ விப்ரமஹ. அப்படி அலங்காரம் பண்ணது மாதிரி இருக்குங்கிறாள். எப்படி ஒரு மலைக்கு மேலே மேக மண்டலங்கள் மலையை அலங்காரம் பண்ணின்னு இருக்குமோ சிக்கரத்தை, அப்படி உன்னுடைய மூக்குக்கு மேலே உன்னுடைய பல்லால் தித்தி பல்லால் இந்த பூமியை தூக்கின்னு வர்றது, அந்த பூமண்டலத்தை தூக்கின்னு வர்றது, அப்படி உனக்கு ஒரு அழகான பிரகாசத்தை தருதுங்கிறாள். த்ரைமயம் ரூபமிதம் ச சௌகரம் பூமண்டலே நாத ததா திருதேன தே சகாஸ்திரி ஸ்ருங்கோட கனேன பூயசா குலாச்சலேந்திரஸ்ய யதைவ விப்ரமஹ. சொல்லிவிட்டு சம்ஸ்தாபயினாம் ஜகதாம் சதஸ்துஷாம் லோகாய பத்னீமசி மாதரம் பிதா விதேம சாஸ்யை நமசா சஹத்வயா யஸ்யாம் ஸ்வதேஜோக்னிமிவாரணாவதாக. ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. சம்ஸ்தாபயினாம் ஜகதாம் சதஸ்துஷாம் சதஸ்துஷாம் ஜகதாம். இந்த பூமி எப்பேற்பட்ட பூமி? இதில் ஸ்தாவரம் ஜங்கமம் எல்லாம் இருக்குது. ஸ்தாவரம்னா நடந்து போக முடியாத இம்மொபைல், அதாவது உசுர் இல்லாத கல் பாறாங்கல் இதெல்லாம் நடக்காதோ இல்லையோ ஸ்தாவரம்னு பேர். ஜங்கமம் நடந்து போகிறது. இதில் தஸ்துஷாங்கிற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். நம்ம கூட இந்த சந்தியாவதனத்தில் ஞாபகம் இருக்கலாம். ஜகத தஸ்துஷச்ச தச்சக்ஷு தேவகீதம் புரஸ்தாத்னு சொல்கிறோம் இல்லையா? தஸ்துஷச்ச தச்சக்ஷுன்ட்டு அந்த தஸ்துஷானா வேறு ஒன்றும் இல்லை, ஸ்தாவரம்னு அர்த்தம். சம்ஸ்தாபயினாம் ஜகதாம் சதஸ்துஷாம் லோகாய பத்னீமசி மாதரம் பிதா. இந்த அம்மாவான பூமி, அதான் உங்களுடைய பத்னி. இந்த அம்மாவான பூமி, எங்களுக்கெல்லாம் அம்மாவான பூமி இருக்காளே, அதை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கேள். எதுக்காக? நாங்கள்லாம் இந்த பூமி மேலே இருந்து வளரணுங்கிறதுக்காக கொண்டு வச்சுருக்கேளிங்க. அதனால் நீங்கள் பிதாவான நீங்கள் பூமி கிட்டக்க உங்களுடைய சத்தான விஷயத்தை எடுத்து வச்சுருக்கேள். அப்படி இருக்க தோண்டு தான் பூமியில் வெறுமனை ஒரு விதையை போட்டால் என்ன ஆகுது? போய் படுத்துனுட்டா கொஞ்ச நாள் கழித்து இது முளைச்சி விட்றது. எப்படி? அந்த பூமிக்கு அந்த சக்தி இருக்குது, உசிரை குடிக்கக்கூடிய சக்தி இருக்குது. இல்லாட்டா ஒரு ஒரு அவரைக்காய் விரையோ இல்லை பாகக்காய் விரையோ ஆற்றுக்குள்ளே ஒரு பேக்கெட்டுக்குள்ளே போட்டு வச்சா அது முளைக்கிறதோ? முளைக்கலை. பூமிக்குள்ளே போட்டால் உடனே பூமியை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷம் அடைகிறது. உடனே படக்குன்னு அதுலேருந்து உசிறு வச்சு அப்படியே அதில் செடி முளைக்கிறது. காரணம் என்னென்னா அங்கே சக்தியை வச்சுருக்காள் பூமிக்கிட்ட. சம்ஸ்தாபயினாம் ஜகதாம் சதஸ்துஷாம் லோகாய பத்னீமசி மாதரம் பிதா விதேம சாஸ்யை நமசா சகத்வயா. அப்பேற்பட்ட இந்த பூமாதேவியை ஓடு கூட இருக்கப்பட்ட உங்களுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறோனுங்க. யஸ்யாம்
ஸ்வதேஜோ அக்னிமிவாரணாவதாக. எப்படி யஜ்ஞத்துக்கு வேண்டிய அக்னியை கடைவாள், அரணியை போட்டு கடைவாள், அந்த ஒரு சின்ன ஹோலுக்குள்ளே ஒரு கட்டையை வச்சு இப்படி அதை கடைஞ்சாக்க அக்னி வரும். அப்படி இந்த அக்னி எப்படி இல்லாத இடத்துலேருந்து வர்றது, அதுக்குள்ளே சக்தியை வச்சுருக்காள் சுவாமி. அப்படி அக்னி அரணியில் இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய தேஜஸை கொண்டு பூமிக்குள்ளே வச்சிருக்கேள். அதனால தான் நாங்கள்லாம் க்ஷேமத்தை அடைய போகிறோம். அப்பேற்பட்ட உங்களையும் அந்த உங்களுடைய பத்னியான எங்களுடைய மாதாவான இந்த பூமாதேவியும் அந்த பூவராகனான உங்களுக்கு நமஸ்காரங்கிறாள். வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஊரில் பூவராக சுவாமின்னு சொல்கிறது. இந்த வராகமூர்த்தி பூமாதேவியோட கூட இருக்கிறப்பட்டவாள் பூவராகன்னு பேர். சில பேர் கூட ஐயங்காரர்களில் வச்சுப்பா பூவராகன்னுட்டு. சம்ஸ்தாபயினாம் ஜகதாம் சதஸ்துஷாம் லோகாய பத்னீமசி மாதரம் பிதா விதேமச்சாஸ்யை நமசாசகத்வயா யஸ்யாம் ஸ்வதேஜோக்னிமிவாரணாவதாக. கஸ்ரத்ததீத அந்யதமஸ்தவ பிரபோ ரசாம் கதாயாஹ புவ உத்திபர்ஹணம் ந விஸ்மயோசௌ त्वयि विश्वविस्मये यो மாயேதம் சதிருஜே அதிவிஸ்மயம். சொல்கிறாள் ரிஷிகளெல்லாம் பார்த்து, பகவானே இது என்ன, உங்களால் தவிர்த்து வேறு யாரால் இப்போ ஏற்பட்ட காரியத்தை பண்ண முடியும்? என்ன காரியம் பண்ணியிருக்காள் சுவாமி? ரசாம் கதாயாக புவ, எந்த பூமியானவள் ரசாம், இந்த சமுத்திர ஜலம் இருக்கே அதுக்குள்ளே போய் கதாயாக உள்ளே போயிட்டாள். கீழே போய் எங்கேயோ ஆழத்தில் விழுந்துடுத்து. சில சமயம் யாராலும் குளிச்சுட்டே இருக்கிறத தவறி போய் ரிஸ்ட் வாட்ச்சு கீழே விழுந்துடும். ஒரு தடவை அப்படி தான் ஒரு பெரிய நதியில் கங்கையில் போய் யாரோ ஒருத்தர் ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தார். ரிஸ்ட் வாட்ச் கீழே போயிடுது. இல்லைன்னா அதை முழி எடுத்துவிடணும்னு கெட்டிக்காரனாக இருக்கப்பட்டோம் அத்தனை பேர் இடத்துல கூட. அதை எல்லாரும் ஆச்சரியப்படுவா. ஆனால் இங்கே சொல்கிறாளே அதை விட பெரிய ஆச்சரியம் இல்லையா? பெரிய பிரளய சமுத்திரத்தில் ஒரு பூமி அப்படியே நழுவி போய் கீழே விழுந்து கொடுத்தே. ரசாம் கதாயாக புவ உத்திபர்ஹணம், அதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சேலே அது யாரால முடியும்? கஸ்ரத்ததீத, யாரால முடியும்? அந்யதா தவ பிரபோ, உன்னை தவிர்த்து வேற யாரால பண்ண முடியுங்கிறாள். ந விஸ்மயோசௌ துவயி விஸ்ம விஸ்மயே, துவயி விஸ்ம விஸ்மயே. ஒன்று இதில் என்ன ஆச்சரியம்? நீயே ஆச்சரியபூதன். விஸ்வ விஸ்மயா துவயி, விஸ்வ விஸ்மயான என்ன? லோகத்தில் இருக்கப்பட்ட ஒண்டர் ஆஃப் ஒண்டர்ஸ் ஆர் யூ. யூ ஆர் த ஒண்டர் ஆஃப் ஒண்டர்ஸ் இஸ் ஆர் யூ. அப்பேற்பட்டவன் உன்னை போய் நாங்கள் ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கே சொல்ல முடியுமோ? ந விஸ்மயோசௌ தொய் விஸ்வ விஸ்மயே யோ மாயையா இதம் சத்ருஜே அதிவிஸ்மயம். உன்னுடைய மாயைங்கிறதான உன்னை சிருஷ்டி பண்ணி அதன் மூலமாக இத்தனை பெரிய விஸ்வத்தையே சிருஷ்டி பண்ணியிருக்கப்பட்ட அத்தியாச்சரியமான ஒண்டரை படைச்சவர் நீ. அது இந்த தேடி கண்டுபிடிக்கிறது என்ன பெரிய ஆச்சரியம்? அதனால் ஒன்றும் இல்லைங்கிறாள். கஹா ஸ்ரத்ததீதான்யதமஸ்தவ பிரபோ ரசாம் கதாயா புவ உத்திபர்ஹணம் ந விஸ்மயோசௌ त्वयि விஸ்வ விஸ்மயே யோ மாயேதம் சசிருஜே அதிவிஸ்மயம் சொன்னாள். சொல்லிவிட்டு விதுன்வதா வேதமயம் நிஜம் வபுஹு ஜனஸ்தபஸ் சத்யநிவாசினோ வயம் சதாசிகோத்தூத சிவாம்பு பிந்துபிஹ விமிருஜ்யமானா பிருஷமீஷ பாவிதாக. ரிஷிகளெல்லாம் சொல்கிறாள். அவள்லாம் எங்கேருந்து வந்திருக்காள்? இந்த ரிஷிகள்லாம் சாதாரணமாக இந்த பூலோகத்துலேருந்து வரல. அவள்லாம் இந்த பூமியை தான் பார்த்துட்டு இருக்காள். பூமியை பார்த்துட்டு இருக்காள்னா அவள்லாம் எங்கே இருக்கப்பட்டவாள்? அவள்லாம் வேற லோகத்தில் இருக்கப்பட்டவாள் இந்த ரிஷிகள் எல்லாம். ஜனஹா தபஹா சத்ய நிவாசினோ வயம், ஜனோலோகம் தபோலோகம் சத்தியலோகம் இப்படி இருக்கப்பட்ட லோகங்களில் இருக்கப்பட்ட இமிக்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் நிவாசினஹா, வி ஆர் ஆல் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் தோஸ் வேர்ல்ட்ஸ். வயம், வயம்னா நாங்கள்னு அர்த்தம். ஜனஸ்தபஸ் சத்ய நிவாசினோ வயம், அப்பேற்பட்ட நாங்கள்லாம் எவ்வளவு நாங்கள்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். ஏன்? சட்டாசிகோத்தூத சிவாம்பு பிந்துபிஹி, பிந்துபிஹி துளிகள், டிராப்ஸ் அங்கேருந்து விழருது. எப்படி விழருது? அப்படியே புரோக்ஷனம் பண்ணுறேன் நீங்கள். உங்கள் உடம்பு அப்படி ஒரு ஆட்டுறேன். இந்த தண்ணிக்குள்ளேருந்து வெளியில் வந்திருக்கேளே, அப்போ இந்த மேலே ரோமத்து மேலே இருக்க தண்ணியெல்லாம் எடுக்கணுங்கிறதுக்காக
உங்கள் உடம்ப ஒரு ஆட்டி குலுக்குறார். சட்டா சிகோத்தூத, சிகா சிக்கன்னா மயிர்னு அர்த்தம். அந்த மயிர்லேருந்து அப்படி அம்பு ஜலங்கள் எல்லாம் மேலே எங்கள் மேலே தெளிக்கிறது அப்படி நீங்கள் ஆட்டுறத. சட்டாம் சட்டா சிகோத்தூத சிவாம்பு பிந்துபிஹி விமிருஜ்யமானாக நாங்கள்லாம் அப்படி வி ஆர் ட்ரென்ச்சுடு. அப்படியே அந்த துளிகள்லாம் எங்கள் மேலே விழறது நீங்கள் ஆட்டுறத. எப்பேற்பட்ட உடம்பு ஆற்றுறேன் நீங்கள்? விதுன்வதா வேதமயம் நிஜம் வபு. உங்கள் உடம்பே பூரா நத்திங் பட் வேதாஸ், ஞானமயமான உங்களுடைய உடம்பு. அதுலேருந்து தான் வேதமே தோன்றுறது. அப்பேற்பட்ட உடம்புலேருந்து அங்கே தண்ணிகளெல்லாம் அப்படி நீங்கள் ஆட்டுறதே அந்த அதில் இருக்கப்பட்ட ரோம கூட்டங்கள்லேருந்து விழற மயிர்கள் தண்ணிகள் எல்லாம் அம்பு இருக்கே பிந்துபிகி அந்த துளிகள் எல்லாம் எங்கள் மேலே விழருது. விமிருஜ்யமானாக அப்பேற்பட்ட துளிகள் விழுந்ததுனால நாங்கள்லாம் நனைக்கப்பட்டோம். பிருஷமீஷ பாவிதாக, ஹே ஈஷ, ஹே பகவானே, நாங்களெல்லாம் பாவிதாக புண்ணியமாக ஆக்கப்பட்டோம். ஏற்கப்படவே அவள்லாம் ஜனோலோகம் தப்போலோகம் சத்தியலோகத்தில் இருக்கப்பட்ட புண்ணியம் ஆத்மாக்கள். அவள் சொல்கிறாள் இப்படி, விதுன்வதா வேதமயம் நிஜம் வபு ஜனஸ்தபஸ் சத்ய நிவாசினோ வயம் சட்டா சிகோத்தூத சிவாம்பு பிந்துபிஹி விமிருஜ்யமானா பிருஷமீஷ பாவிதாக. எங்களை ரொம்ப புண்ணியம் நாங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். அதனால தான் உங்கள் மேலேருந்து துளிகள் எல்லாம் எங்கள் மேலே விழறதுன்னாள். சவைபத பிரஷ்டமதி தவைஷதே யர்மணாம் பாரம பாரகர்மணः யத்யோகமாயா குணயோக மோகிதம் விஸ்வம் சமஸ்தம் பகவன் விதேஷம். ரிஷிகள்லாம் கடைசியாக இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாள். ஏ பகவானே, நீ எப்பேற்பட்டவன்? உன்னுடைய பவரெல்லாம் எத்தனை பவர் இருக்குது சுவாமிக்குன்னு யாராலையாலும் எடை போட முடியுமா? யார் இப்படி சொல்லுவாள்? பிரஷ்டமதிஹி, மதினா புத்தின்னு அர்த்தம் சொன்னேனே. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாளால்னா மத்தினா 2 அர்த்தம் சொன்னேன் இல்லையா? மத்தினா புத்தின்னு அர்த்தம். பிரஷ்டமதினா என்ன? முட்டாள்னு அர்த்தம், மூளை இல்லாதவன் அர்த்தம். சவைபத பிரஷ்டமதிஸ்தவைஷதே, முட்டாள் அல்லவோ சொல்லுவன். என்ன சொல்லுவான் அவன்? யர்மணாம் பாரம் அபார கர்மணா, அபார கர்மணா. பாரம்னா என்ன? அதனுடைய லிமிட்டுன்னு அர்த்தம். இதுக்கு எல்லைன்னு அர்த்தம். அபாரம்னா என்ன? எல்லை இல்லாதவர். அபார கர்மணா பகவான். பகவான் ஆனவன் யார்? அவன் அபார கர்மா. அவனுக்கு ஒரு எல்லைங்கிறதே கிடையாது. எல்லைங்கிறதே கிடையாதவன். அவனை பற்றி என்ன, அவருடைய லிமிட் என்னன்னு ஒருத்தன் யோசிக்க ஆரம்பித்தான்னா பகவான்னா யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும்னு நினச்சான்னா அவன் முட்டாள் இல்லையோ? பிரஷ்டமதி. சவைபத பிரஷ்டமதிஸ்தவைஷதே யர்மணாம் பாரம் அபார கர்மணா யத்யோகமாயா குண யோக மோகிதம். எப்பேற்பட்டவாளாக இருக்கும் நாங்கள்லாம் மோகிதா. நாங்கள்லாம் மயக்கத்தில் இருக்கோம். வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எங்களுக்கு யாருன்னே புரிய மாட்டேங்கிறது. அதனால தான் நாங்கள் ஒரு குருவை தேடி அலைஞ்சி எப்படியாலும் நல்லவாளாக ஆகணும்னு நாங்கள் யாருன்னு ஆத்ம வித்தியனா வேற ஒன்றும் இல்லை, நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கிறது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே குருவுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நம்ம யாருன்னே நமக்கு தெரிகிறது. அது யத்யோகமாயா குணயோக மோகிதம். நீ உண்டாக்கியிருக்கிற மாயை இருக்கே, அந்த மாயினால் வி ஆர் ஆல் மிஸ்டிஃபை. அப்படியே மோகிதாளாக இருக்கும், தெரிய மாட்டேங்கிறது. அப்பேற்பட்ட வாழ்க்கை நீங்கள் அனுகிரகம் பண்ணணும். விஸ்வம் சமஸ்தம் பகவன் விதேஷம். ஷம்னா நல்ல மங்களங்கள்னு அர்த்தம். எங்களுக்கெல்லாம் மங்களங்களை கொடுத்து நல்ல வித்தியை கொடுத்து நாங்கள் ஆத்ம வித்தியை எங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும், ஞானத்தை கொடுக்கணுங்கிறதா பிரார்த்தனை. இப்பேற்பட்ட வசத்தியான 12 ஸ்லோகங்களை சொல்லி ரிஷிகள் எல்லாம் பிரார்த்திச்சாள். கடைசியாக சொன்னாள், எங்களுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னுட்டு. சவைபத பிரஷ்டமதிஸ்தவைஷதே யர்மணாம் பாரமபார கர்மணா யத்யோகமாயா குணயோக மோகிதம் விஸ்வம் சமஸ்தம் பகவன் விதேஷம். இப்படி சொன்னாள். சொல்லிவிட்டு இந்த ஸ்லோகங்களை சொல்லி முடித்தாள். உடனே மைத்ரேயர் விதுரரை பார்த்து சொன்னால், கதை சொல்லிட்டு வர மைத்ரேயர் விதுரரை பார்த்து சொன்னாள், அப்பா இப்படியாக்கம் ஆச்சு, வராவதாரம் சுவாமி பண்ணாள். அப்போது ஜனோலோகம் தப்போலோகம் சத்தியலோகம் எல்லாத்துலேயும் இருக்கப்பட்டவாள் பிரம்மாவோடு சேர்ந்துட்டு
பகவானை ஸ்தோத்திரம் பண்ணாள். அந்த ஸ்தோத்திரத்தை எடுத்து உனக்கு சொன்னேன்னாள். மைத்ரே உவாச்ச இத்யுபஸ்தீயமானோऽसौ முனிபிः பிரம்மவாதிபிः சலிலே ஸ்வகுராக்ராந்த உபாதத்தாவிதாவனிம். இப்பொழுது முதல்ல இந்த 12 ஸ்லோகங்களையும் முதல்ல அத்தியனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5 ஸ்லோகங்களை அப்புறம் மறுபடியும் பார்ப்போம். ஸ்ரீ ஹரே நமः. ऋषयः ऊचुः ऋषयः ऊचुः ऋषयः ऊचुः जितं जितं ते अजितयज्ञभावन जितं जितं ते अजितयज्ञभावन जितं जितं ते अजितयज्ञभावन त्रयीं तनुं स्वां परिधुन्वते नमः त्रयीं तनुं स्वां परिधुन्वते नमः त्रयीं तनुं स्वां परिधुन्वते नमः. यद्रोमगर्तेषु निलिल्युरद्धयः यद्रोमगर्तेषु निलिल्युः अद्धयः यद्रोमगर्तेषु निनिल्युः अद्धयः यद्रोमगर्तेषु निनिल्युरद्धयः यद्रोमगर्तेषु निनिल्युरद्धयः. तस्मै नमः कारणसूकरायते तस्मै नमः कारणसूकरायते तस्मै नमः कारणसूकरायते. रूपं तवैतत् ननु दुष्कृतात्मनां रूपं तवैतत् ननु दुष्कृतात्मनां रूपं तवैतन्ननु दुष्कृतात्मनां दुर्दर्शनं देव यदध्वरात्मकं दुर्दर्शनं देव यदध्वरात्मकं दुर्दर्शनं देव यदध्वरात्मकं. छन्दांसि यस्य त्वचि बर्हिरोम छन्दांसि यस्य त्वचि बर्हिरोम छन्दांसि यस्य त्वचि बर्हिरोम. स्वाज्यं दृशि त्वङ्घ्रिषु चातुर्होत्रं स्वाज्यं दृशि त्वङ्घ्रिषु चातुर्होत्रं स्वाज्यं दृशि त्वङ्घ्रिषु चातुर्होत्रम्. सृक्तुण्ड आसीत् स्रुव ईशनासयोः सृक्तुण्ड आसीत् स्रुव ईशनासयोः सृक्तुण्ड आसीत् स्रुव ईशनासयोः. इडोदरे चमसाः कर्णरन्ध्रे इडोदरे चमसाः कर्णरन्ध्रे इडोदरे चमसाः कर्णरन्ध्रे. प्राशित्रमास्ये ग्रसने ग्रहास्तु ते प्राशित्रमास्ये ग्रसने ग्रहास्तु ते प्राशित्रमास्ये ग्रसने ग्रहास्तु ते. यच्चर्वणं ते भगवन्नग्निहोत्रं यच्चर्वणं ते भगवन्नग्निहोत्रं यच्चर्वणं ते भगवन्नग्निहोत्रम्. दीक्षानुजन्मोपसदः शिरोधरं दीक्षानुजन्मोपसदः शिरोधरं दीक्षानुजन्मोपसदः शिरोधरं दीक्षानुजन्मोपसदः शिरोधरं. त्वं प्रायणीयो दयनीयदंष्ट्रः त्वं प्रायणीयो दयनीयदंष्ट्रः त्वं प्रायणीयो दयनीयदंष्ट्रः त्वं प्रायणीयो दयनीयदंष्ट्रः. जिह्वा प्रवर्ग्यस्तव शीर्षकं क्रतोः जिह्वा प्रवर्ग्यस्तव शीर्षकं क्रतोः जिह्वा प्रवर्ग्यस्तव शीर्षकं क्रतोः. सभ्यावसथ्यं चितयोऽसवोहिते सभ्यावसथ्यं चितयोऽसवोहिते सभ्यावसथ्यं चितयोऽसवोहिते. सोमस्तु रेतः सवनान्यवस्थितिः सोमस्तु रेतः सवनान्यवस्थितिः
सोमस्तु रेतः सवनान्यवस्थितिः संस्थाविभेदाः तव देवधातवः संस्थाविभेदाः तव देवधातवः संस्थाविभेदाः तव देवधातवः सत्राणि सर्वाणि शरीरसन्धिः सत्राणि सर्वाणि शरीरसन्धिः सत्राणि सर्वाणि शरीरसन्धिः त्वं सर्वयज्ञक्रतुरिष्टिबन्धनः त्वं सर्वयज्ञक्रतुरिष्टिबन्धनः त्वं सर्वयज्ञक्रतुरिष्टिबन्धनः नमो नमस्ते अखिलमन्त्रदेवता नमो नमस्ते अखिलमन्त्रदेवता नमो नमस्ते अखिलमन्त्रदेवता द्रव्याय सर्वक्रतवे क्रियात्मने द्रव्याय सर्वक्रतवे क्रियात्मने द्रव्याय सर्वक्रतवे क्रियात्मने वैराग्यभक्त्यात्मजयानुभावित 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 ज्ञानाय विद्या गुरवे नमो नमः ज्ञानाय विद्या गुरवे नमो नमः ज्ञानाय विद्या गुरवे नमो नमः दंष्ट्राग्रकोट्या भगवन्स्त्वया धृता दंष्ट्राग्रकोट्या भगवन्स्त्वया धृता दंष्ट्राग्रकोट्या भगवन्स्त्वया धृता विराजते भूधर भूसभूधरा विराजते भूधर भूसभूधरा विराजते भूधर भूसभूधरा यथा वनान्निस्सरतो दता धृता यथा वनान्निस्सरतो दता धृता यथा वनान्निस्सरतो दता धृता मतङ्गजेन्द्रस्य सपत्रपद्मिनी मतङ्गजेन्द्रस्य सपत्रपद्मिनी मतङ्गजेन्द्रस्य सपत्रपद्मिनी त्रयीमयं रूपमिदं च सौकरं त्रयीमयं रूपमिदं च सौकरं त्रयीमयं रूपमिदं च सौकरं भूमण्डलेनाथ दताधृतेन ते भूमण्डलेनाथ दताधृतेन ते भूमण्डलेनाथ दताधृतेन ते चकास्त्रिशृङ्गोढघनेन भूयसा चकास्त्रिशृङ्गोढघनेन भूयसा चकास्त्रिशृङ्गोढघनेन भूयसा कुलाचलेन्द्रस्य यथैव विभ्रमः कुलाचलेन्द्रस्य यथैव विभ्रमः कुलाचलेन्द्रस्य यथैव विभ्रमः संस्थापयैनां जगतां सतस्थुषां संस्थापयैनां जगतां सतस्थुषां संस्थापयैनां जगतां सतस्थुषां लोकाय पत्नीमसि मातरं पिता लोकाय पत्नीमसि मातरं पिता लोकाय पत्नीम् असि मातरं पिता विधेम चास्यै नमसा सह त्वया 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 यस्यां स्वतेजो अग्निमिवारणावधाः यस्यां स्वतेजो अग्निमिवारणावधाः यस्यां स्वतेजोऽग्निमिवारणावधाः कश्रद्धतीत अन्यतमस्तव प्रभो कश्रद्धतीत अन्यतमस्तव प्रभो कश्रद्धतीतान्यतमस्तव प्रभो रसां गतायाः भुव उद्विबर्हणम् रसां गतायाः
भुव उद्विबर्हणं रसां गतायाः भुव उद्विबर्हणं न विस्मयोऽसौ त्वयि विश्वविस्मये न विस्मयोऽसौ त्वयि विश्वविस्मये न विस्मयोऽसौ त्वयि विश्वविस्मये यो माययेदं ससृजेति विस्मयं यो मायया इदं ससृजेति विस्मयं यो माययेदं ससृजेति विस्मयं विधुन्वता वेदमयं निजं वपुः विधुन्वता वेदमयं निजं वपुः विधुन्वता वेदमयं निजं वपुः जनस्तपः सत्यनिवासिनो वयं जनस्तपः सत्यनिवासिनो वयं जनस्तपः सत्यनिवासिनो वयं सटा शिखोद्धूत शिवाम्बुबिन्दुभिः सटा शिखोद्धूत शिवाम्बुबिन्दुभिः सटा शिखोद्धूत शिवाम्बुबिन्दुभिः विमृज्यमाना भृशमीशपाविताः विमृज्यमाना भृशमीशपाविताः विमृज्यमाना भृशमीशपाविताः स वै बत भ्रष्टमतिस्तवैषते स वै बत भ्रष्टमतिस्तवैषते स वै बत भ्रष्टमतिः तवैषते यः कर्मणां पारम् अपारकर्मणः यः कर्मणां पारम् अपारकर्मणः यः कर्मणां पारमपारकर्मणः यद्योगमाया गुणयोगमोहितं यद्योगमाया गुणयोगमोहितं यद्योगमाया गुणयोगमोहितं विश्वं समस्तं भगवन् विधेहिशं विश्वं समस्तं भगवन् विधेहिशं विश्वं समस्तं भगवन् विधेहिशம். இப்படியாக ரிஷிகள் ஸ்தோத்திரம் பண்ணார்னு மைத்ரேயர் விதுரருக்கு எடுத்து சொன்னாள். மைத்ரே உவாச்ச இத்யுபஸ்தீயமானோऽசௌ முனிபிः பிரம்மவாதிபிः சலிலே ஸ்வகுராக்ராந்த உபாதத்தாவிதாவனிம். இப்படி ரிஷிகளெல்லாம் யஜ்ஞ வராமூர்த்தியை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறதே, யஜ்ஞ வராமூர்த்தி தன்னுடைய தித்திப்பல்லில் வச்சிருந்த பூமியை தன் கால்களால் எடுத்து சலிலே ஸ்வகுராக்ராந்த உபாதத்த அவிதா அவனிம். அவனிம்னா அவனின்னா பூமின்னு பேர். இந்த பூமியை அந்த சுவாமி அவிதாவான சுவாமி, அவிதான்னா அப்படி நம்ம எல்லாரையும் ரட்சிச்சுட்டு இருக்கப்பட்ட சுவாமி, கவனித்து வச்சுருக்காளே சுவாமி, இந்த அவர் பண்ண சிருஷ்டி எல்லாத்தையும் அப்பேற்பட்ட அந்த சுவாமி உபாதத்தை கீழே எடுத்து வச்சாலாம். இந்த பூமியை எடுத்து தன்னுடைய மூக்குலேருந்து தித்திப்பல்லேருந்து ஸ்வகுராக்ராந்த அதை எடுத்து சலிலே தண்ணீரில் கொண்டு வச்சாள். இத்யுபஸ்தீயமானோசௌ முனிபிஹி பிரம்மவாதிபிஹி பிரம்மவாதிபிஹி முனிபிஹி எல்லாம் பெரிய பெரிய பிரம்மனிஷ்டாள். அவள்லாம் ஜனோலோகம் தப்போலோகம் சத்தியலோகத்தில் இருக்கப்பட்ட ரிஷிகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கிறதே சுவாமி பூமியை அந்த ஜலத்தில் எடுத்து வச்சாலாம். ஏன்னா இந்த பூமியில் தான் நம்மளாம் இருந்துட்டு இருக்கோம். சயித்தம் பகவான் உர்வீம் விஸ்வக்சேனः பிரஜாபதிः ரசாயா லிலயோன்னீதாம் அப்சுன்யஸ்ய யயௌ ஹரிஹி. யயௌ ஹரிஹினாள் தன்னுடைய அவதாரம் முடிஞ்சுது. அந்த அவதாரத்துடைய காரணம் முடிஞ்சுது. யஜ்ஞ வராகமூர்த்தி இந்த பூமியை எடுத்து அழகாக ரசாயா லீலையானாள். அப்படியே விளையாட்டாக பண்ணுற மாதிரி இந்த கர்மாவை பண்ணாலாம். பூமியை எடுத்து கொண்டு வச்சுவிட்டு அந்த பிரஜாபதி விஸ்வக்சேன் பகவான் உடனே என்ன பண்ணாள், நெஸ்ய யயௌ ஹரிஹி அவர் போய் சேர்ந்தாள், அவருடைய இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தாள். இந்த அவதாரத்துலேருந்து அப்படியே மறைஞ்சார்னு அர்த்தம். இப்போ அப்படி சொன்னாள். அப்படியா விதுரருக்கு எடுத்து மைத்ரேயர் சொன்னாள். இதுக்கு பலஸ்ருதி சொன்னாள். அடுத்தாப்புல 3 ஸ்லோகம். ஏவமேதாம் ஹரிமேதசோ ஹரே கதாம் சுபத்ராம் கதனீயமாயினः ஸ்ருண்வீத பக்தியா ஸ்ரவயேத வோஷதீம் ஜனார்தனோஸ்யாஷு
ஹிருதி பிரசீததி. எல்லாருடைய ஹிருதயத்துலேயும் வந்து ஜனார்தனனான ஹரி இந்த ஸ்தோத்திரங்களெல்லாம் யார் சொல்கிறாளோ, இல்லை யார் சொல்லி இன்னொருத்தருக்கு கேட்க பண்ணுறாளோ, கதனீயமாயினா கதனீயமாயினா கேட்க பண்ணுறது, சொல்கிறது, இன்னொருத்தருக்கு கேட்க பண்ணுறது. அப்பேற்பட்ட வாழ்க்கை என்ன ஆகும்னால் பகவான் வந்து அவனுடைய ஜனார்தனன் வந்து ஹிருதயத்துக்குள்ளே உட்காந்துடுறாள். அதுக்கு ஜனார்தனன் போட்டாள் என்ன அர்த்தம்? இவாளுக்கு ஒரு கஷ்டமும் ஏற்படாது. ஒரு டெரரிஸ்ட்டு ஒத்துரும் வரமாட்டாங்க வட்டக. ஏன்னா துஷ்ட ஜனானு அர்த்தயதி இது ஜனார்தனா. பகவான் ஜனார்தனன் இருக்கானே, அவன் துஷ்டாள்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றிடுவாள், காப்பாற்றி நல்லது பண்ணுவாளாம். அப்படி அப்பேற்பட்ட பகவான் அந்த ஹிருதயத்தில் வந்து சந்தோஷமாக வந்து உட்கார்ந்துடுறாளாம். ஜனார்தனோஸ்யாஷு ஆஷு நாள், உடனே நாள். இந்த ஸ்தோத்திரம் படித்து முடித்த உடனே பகவான் வந்து ஹிருதயத்துக்குள்ளே வந்து உட்கார்ந்துடுறாராம், அவ்வளோ வேகமாக. தஸ்மின் பிரசன்னே சகலாசிஷாம் பிரபு கிம் துர்லபம் தாபிரலம் லவாத்மபிஹி அனன்யதிருஷ்டியா பஜதாம் குஹாசயः ஸ்வயம் விதத்தே ஸ்வகதிம் பரம்பராம். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் சொன்னாள்னா. ஏன்னா பகவான் இருக்காரே, அவர் எப்பேற்பட்டவர்னால் தஸ்மின் பிரசன்னே சகலாசிஷாம் பிரபு. சுவாமி சகல ஆசிஷா, எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாராம். நம்ம இத்தினோண்டு விஷயத்தை போய் சுவாமி போய் கேட்டுவிட்டோன்னா கூட, இந்த குழந்தைக்கு இவ்வளோதான் தெரியும், இன்னும் என்னென்னமோ இருக்கே அதையும் கொடுத்துருறாராம் சுவாமி. தஸ்மின் பிரசன்னே, பகவான் பிரசன்னனா ஆனாக்க நம்மளுடைய ஸ்தோத்திரங்களை பண்ணி பகவான் பிரசன்னராகி அவர்கிட்டேருந்து கிடைக்காது தானே உண்டாங்கிறாரு. கிடைக்காது உண்டான என்ன அர்த்தம்? எல்லாம் கிடைச்சிடணும்னு அர்த்தம். கிம் துர்லபம் தாபிஹி, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது, நீ எதுக்காக சின்ன விஷயத்தை கொண்டு போகணும்னு கேட்குறேங்கிறாரு. தாபிஹி அலம் லவ ஆத்மபிஹி. லவாத்மபின்னா என்ன? சின்ன விஷயங்கள், ஏதோ எனக்கு வீடு வேணும், சொத்து வேணும், அது வேணும், இது வேணும், ப்ரமோஷன் வேணும், இப்படிலாம் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் கேட்காதேங்கிறாள். தாபிஹி அலம் லவாத்மபிஹி. ஏன்னா பெரிய விஷயங்கள் எடுத்து சுவாமி கொடுக்க போகிறார். என்னத்தை கொடுக்க போகிறார்? ஸ்வயம் விதத்தே ஸ்வகதிம் பராம் கதிம், வசத்தியான லோகங்களை எடுத்து கொடுக்க போகிறார் சுவாமி. பெரிய பெரிய ஆசீர்வாதங்களெல்லாம் கொண்டு கொடுக்க போகிறார். அனன்ய திருஷ்டியா. ஆனால் எப்படி பண்ணணும்னால், ஏதோ சும்மா எங்கேயோ மனசை தியானம் பண்ணிட்டு சுவாமின்னு சொல்லிட்டு இருக்காதே, பூர்ணமாக அவனுடைய தியானத்தை சுவாமிகிட்ட வச்சு அனன்ய திருஷ்டியா பஜதாம் குஹாசயா. குஹ ஆசயா, அவருடைய ஹிருதய குகைக்குள்ளே சுவாமியை கொண்டு ஸ்திரமாக வச்சுடணும். வச்சுட்டு ஃபோக்கஸோடு கூட சுவாமியை ஆராதித்தா அனன்ய திருஷ்டியா பஜதாம் குஹாசயா. வேறு பார்வை எங்கேயும் போகாமல் சுவாமி கிட்டக்க பார்வையை வச்சு இருக்கப்பட்ட ஒருத்தன் இருக்கானே, பண்ணிவிட்டா ஸ்வகதிம். சுவாமி வந்து ஸ்வயம் விதத்தே நாள், இன்னொருத்தரை போய் கொடுன்னு சொல்கிறதில்ல. அவர் இன்னொரு எம்ப்ளாயியை வந்து அவனுக்கு ப்ரமோஷன் நீ கொடுன்னு சொல்கிறதில்ல, அவரே ஸ்வயம் வந்து கொடுத்துட்றாராம். ஸ்வயம் விதத்தே ஸ்வகதிம் பரஹா பராம். அப்பேற்பட்ட மூர்த்தியவன்கிறதாக பரஸ்ருதி சொன்னாள். கோ நாமலோகே புருஷார்த்தசாரவித் புரா கதானாம் பகவத் கதாசுதாம் ஆபீய கர்ணாஞ்சலிபிஹி பவாபஹாம் அஹோ விரஜ்யேத வினானரேதரம். கடைசியில் ஒரு கேள்வியை சொல்லி, ஆச்சரியமாக ஒரு கேள்வியை சொல்லிவிட்டு இதை பூர்த்தி பண்ணாள் இந்த அத்தியாயத்தை. என்ன கேள்வினாள்? அட யாருடா, எந்த மனுஷன்டா பகவத்கதை போரும்னு சொல்லுவன்? இல்லை பகவான் கொடுக்கக்கூடிய அந்த அந்த பெரிய லோகம் இருக்கே, அவர் அள்ளி விடுறாரு அந்த அவருடைய அனுகிரகங்கள், அது யார் போரும் அவருடைய கதை கேட்டது போரும். அந்த கதையை கேட்டு எனக்கு ரொம்ப நாழிகை எடுத்து ரயிலுக்கு போகணுமேனு யார் அவசரப்படுவேன்? அதனால் அவன் அசடு இல்லவோ நரா இத்தரம் நாள். நரா இத்தரம்னா என்ன? அவன் மனுஷனே இல்லை, அவன் சாட்சாத் பசு நாள். பசுன்னா அனிமல். வினா நரேதராம் நாள், அவன் மனுஷனாக இருக்கப்பட்டவன் யாராக இருந்தாலும் இந்த கதை போரும்னு சொல்ல மாட்டான்னு அர்த்தம் இதுக்கு. கோநாமலோகே புருஷார்த்த சாரவித்து. புருஷார்த்த சாரவித்து, புருஷார்த்தங்களுக்குள்ளேயே சக்தியான புருஷார்த்தம் என்னது? ஒரு புருஷார்த்தகம், அதை சொன்னாரே பட்டதிரி, ஒரு புருஷார்த்தகம் பிரம்ம தத்துவம்னுட்டு.
அது மாதிரி ஒரு புருஷம் என்ன புருஷார்த்தம், 4 புருஷார்த்தத்தில் மோட்சமேவ பரம புருஷார்த்தா இது. அதனால் புருஷார்த்த சாரவித்து மோட்சத்தை கொடுக்குறாளாம் சுவாமி, ஆத்ம வித்தியை கொடுக்குறாள். கோநாமலோகே புருஷார்த்த சாரவித்து புரா கதானாம் பகவத் கதா சுதாம். பகவத் கதைங்கிறதான அமிர்தம் இருக்கு, அந்த அமிர்த பானத்தை போரும் போரும் அப்படி எப்படி பானம் பண்ணணும்? இந்த அமிர்த கதையை வாயால் குடிக்கப்படாது, காதுகள்ங்கிறதான ஓட்டை இருக்கே அது வழியாக கொடுக்கணும்னார். ஆப்பிய கர்ணாஞ்சலிபிகி, கர்ணாஞ்சலிபிகி ஆப்பிய. அப்படி என்ன குடின்னு அர்த்தம். எப்படி குடிக்கணும்? காதால் குடினார். இந்த 2 காதுகள் இருக்கு, அது வழியாக குடிக்கணும். கர்ணாஞ்சலிபிகி. அது எப்பேற்பட்டது? பவ அபஹா, பவ அபஹா. இது இந்த பவசாகரத்தில் மாட்டின்னு முழிக்கிற மனுஷியாள் கஷ்டப்படுறாளுக்கே அவளெல்லாம் இந்த கஷ்டங்கள்லேருந்து நிவர்த்தி பண்ணுறாளாம் சுவாமி. அப்பேற்பட்டவர் இல்லையா அவர். அஹோ விரஜ்யேத வினா நரேதரம், நர இதரம். அது நர இதரம் அதுவா பசு, பசுவாக இருக்கப்பட்டவன் இருக்கானே பசவகா இவை. பசுக்கள் தான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லும். இதை ஒரு எருமை மாட்டுக்கிட்ட போய் இந்த கதையை சொன்னால் அது ஓடத்தான் போகிறது, அதுக்கு யாரும் புரிய போகிறதோ புரியாது. மனுஷன் விவேக புத்தியாக இருந்து நமக்கு என்னென்னு புரிஞ்சுக்கிற சக்தியை புத்தியை கொடுத்துருக்கிற பகவான் இந்த கதையை காதுகள்ங்கிறத மூலமாக இந்த கதையை கேள்டாப்பா க்ஷேமத்தை அடைவேன்னாள். அப்படி பலஸ்ருதியை சொல்லி இதை முடித்தாள். இந்த 5 ஸ்லோகங்கள் விதுர சொன்னத்துலேருந்து அத்தியனம் பண்ணிவிட்டு இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் இந்த அத்தியாயம் முழுக்கவும் ஒரு தடவை நான் சொல்கிறேன். மைத்ரேய உவாச்ச, மைத்ரேய உவாச்ச, மைத்ரேய உவாச்ச இத்யுபஸ்தீயமானோऽसौ, இத்யுபஸ்தீயமானோऽसौ, இத்யுபஸ்தீயமானோऽसौ முனிபிः பிரம்மவாதிபிः, முனிபிர்பிரம்மவாதிபிः, முனிபிः பிரம்மவாதிபிः சலிலே ஸ்வகுராக்ராந்த, சலிலே ஸ்வகுராக்ராந்த, சலிலே ஸ்வகுராக்ராந்த உபாதத்தாவிதாவனிம், உபாதத்தாவிதாவனிம், உபாதத்த அவிதாவனிம், உபாதத்தாவிதாவனிம் சயித்தம் பகவானுர்வீம், சயித்தம் பகவானுர்வீம், சயித்தம் பகவானுர்வீம் விஸ்வக்சேனः பிரஜாபதிः, விஸ்வக்சேனः பிரஜாபதிः, விஸ்வக்சேனः பிரஜாபதிः ரசாய லீலயோன்னீதாம், ரசாய லீலயோன்னீதாம், ரசாய லீலயோன்னீதாம் அப்சு ந்யஸ்ய யயௌ ஹரிः, அப்சு ந்யஸ்ய யயௌ ஹரிः, அப்சு ந்யஸ்ய யயௌ ஹரிः யஏவமேதாம் ஹரிமேதசோ ஹரேः, யஏவமேதாம் ஹரிமேதசோ ஹரேः, யஏவமேதாம் ஹரிமேதசோ ஹரேः கதாம் சுபத்ராம் கதனீயமாயினः, கதாம் சுபத்ராம் கதனீயமாயினः, கதாம் சுபத்ராம் கதனீயமாயினः ஷృణ్వీత பக்த்யா ஸ்ரவயேத வோஷதீம், ஷృణ్వీత பக்த்யா ஸ்ரவயேத வோஷதீம், ஷృణ్వీత பக்த்யா ஸ்ரவயேத வோஷதீம் ஜனார்தனோஸ்யாஷு ஹிருதி பிரசீததி, ஜனார்தனோஸ்யாஷு ஹிருதி பிரசீததி, ஜனார்தனः அஸ்யாஷு ஹிருதி பிரசீததி தஸ்மின் பிரசன்னே சகலாசிஷாம் பிரபௌ, தஸ்மின் பிரசன்னே சகலாசிஷாம் பிரபௌ, தஸ்மின் பிரசன்னே சகலாசிஷாம் பிரபௌ கிம் துர்லபம் தாபிः அலம் லவாத்மபிः, கிம் துர்லபம் தாபிரலம் லவாத்மபிः, கிம் துர்லபம் தாபிரலம் லவாத்மபிः அனன்யதிருஷ்ட்யா பஜதாம் குஹாஷயः, அனன்யதிருஷ்ட்யா பஜதாம் குஹாஷயः, அனன்யதிருஷ்ட்யா பஜதாம் குஹாஷயः ஸ்வயம் விதத்தே ஸ்வகதிம் பரப்பராம், ஸ்வயம் விதத்தே ஸ்வகதிம் பரப்பராம்,
स्वयं विधत्ते स्वगतिं परः पराम्। को नामलोके पुरुषार्थसारवित्, को नामलोके पुरुषार्थसारवित्, को नामलोके पुरुषार्थसारवित्। पुरा कथानां भगवत्कथासुधां, पुरा कथानां भगवत्कथासुधां, पुरा कथानां भगवत्कथासुधाम् आपीय कर्णाञ्जलिभिः भवापहाम्, आपीय कर्णाञ्जलिभिर्भवापहाम्, आपीय कर्णाञ्जलिभिर्भवापहाम्, आपीय कर्णाञ्जलिभिर्भवापहाम्। अहो विरज्येत विना नरेतरम्, अहो विरज्येत विना नरेतरम्, अहो विरज्येत विना नरेतरम्। श्रीहरे नमः। इति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे त्रयोदशोऽध्यायः। ஸ்ரீஹரே நமः. இப்பொழுது இந்த 50 ஸ்லோகத்தையும் சேதாப்பில் ஒரு தடவை நான் சொல்கிறேன், கேளுங்க. ஸ்ரீஹரே நமः. अथ श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे त्रयोदशोऽध्यायः. श्रीशुक उवाच निशम्य वाचं वदतः मुने पुण्यतमां नृप भूयः पप्रच्छ कौरव्यः वासुदेव कथादृतः। विदुर उवाच स वै स्वायम्भुवः सम्राट् प्रियः पुत्रः स्वयम्भुवः प्रतिलभ्य प्रियां पत्नीं किं चकार ततो मुने। चरितं तस्य राजर्षेः आदिराजस्य सत्तमा ब्रूहि मे श्रद्दधानाय विश्वक्सेनाश्रयो ह्यसौ। श्रुतस्य पुंसां सुचिरश्रमस्य नन्वञ्जसा सूरिभिरीडितोऽर्थः तत्तद्गुणानुश्रवणं मुकुन्द पादारविन्दं हृदयेषु येषाम्। श्रीशुक उवाच इति ब्रुवाणं विदुरं विनीतं सहस्रशीर्ष्णश्चरणोपधानं प्रहृष्टरोमा भगवत्कथायां प्रणीयमानो मुनिरभ्यचष्ट। मैत्रेय उवाच यदा स्वभार्यया सार्धं जातः स्वायम्भुवो मनुः प्राञ्जलिः प्रणतश्चेदं वेदगर्भमभाषत। त्वमेकः सर्वभूतानां जन्मकृद्वृत्तितः पिता तथापि नः प्रजानान्ते शुश्रूषा केन वा भवेत्। तद्विधेहि नमस्तुभ्यं कर्मस्वीद्यात्मशक्तिषु यत्कृत्वेह यशो विश्वक् अमुत्र च भवेद्गतिः। ब्रह्मोवाच प्रीतस्तुभ्यमहं तात स्वस्तिस्ताद्वां क्षितीश्वर यन्निर्व्यलीकेन हृदा शाधिमेत्यात्मनार्पितम्। एतावत्यात्मजैर्वीर कार्याख्यपचितिर्गुरौ शक्त्या प्रमत्तैर्गृह्येत सादरं गतमत्सरैः। सत्वम् अस्यामपत्यानि सदृशान्यात्मनो गुणैः उत्पाद्य शासधर्मेण गां यज्ञैः पुरुषं यज। परं शुश्रूषणं मह्यं स्यात् प्रजा रक्षया नृप। भगवान्स्ते प्रजाभर्तुः हृषीकेशोऽनुतुष्यति। येषां न तुष्टो भगवान् यज्ञलिङ्गो जनार्दनः तेषां श्रमो ह्यपार्थाय यदात्मा नादृतः स्वयम्। मनुरुवाच आदेशेकं भगवतः वर्तेयामि वसूदन
स्थानं त्विहानुजानीहि प्रजानां मम च प्रभो यदोकः सर्वभूतानां महीमग्नामाम्भसि अस्या उद्धरणे यत्नो देवदेव्या विधीयताम् मैत्रेय उवाच परमेष्ठीत्वपां मध्ये तथा सन्नामवेक्ष्य गां कथमेनां समुन्नेष्य इति दध्यौ धिया चिरम् सृजतो मे क्षितिर्वार्भिः प्लाव्यमाना रसाङ्गता अथात्र किमनुष्ठेयम् अस्माभिः सर्गयोजितैः यस्याहं हृदयादासं स ईशो विदधातु मे इत्यभिध्यायतो नासा विवरात् सहसा नघ वराहतोको निरगात् अङ्गुष्ठपरिमाणकः तस्याभिपश्यत स्वस्थः क्षणेन किल भारत गजमात्रः प्रववृधे तदद्भुतमभून्महत् मरीचिप्रमुखैर्विप्रैः कुमारैर्मनुना सह दृष्ट्वा तत्सौकरं रूपं तर्कयामास चित्रधा किमेतत् सुकरं व्याजं सत्वं दिव्यमवस्थितम् अहो बताश्चर्यमिदं नासायां मे विनिसृतं दृष्टोऽङ्गुष्ठशिरो मात्रः क्षणात् गण्डशिलासमः अपि स्विद्भगवानेश यज्ञो मे खेदयन्मनः इति मीमांसतस्तस्य ब्रह्मणः सह सूनुभिः भगवान् यज्ञपुरुषः जगर्जागेन्द्रसन्निभः ब्रह्माणं हर्षयामास हरिस्तांश्च द्विजोत्तमान् स्वगर्जितेन ककुभः प्रतिस्वनयता विभुः निशम्यते गर्घरितं स्वखेद क्षयिष्णुमायामयसूकरस्य जनस्तपः सत्यनिवासिनस्ते त्रिभिः पवित्रैः मुनयो गृणन् स्म तेषां सतां वेदवितानमूर्तिः ब्रह्मावधात्यात्मगुणानुवादम् विनद्य भूयो विबुधोदयाय गजेन्द्रलीलो जलमाविवेश उत्क्षिप्तमालः स्वचरः कठोरः सटाविधुन्वन् खररोमशत्वक् खुराहताभ्रः सितदंष्ट्रयीक्षा ज्योतिर्बभासे भगवान् महीध्रः घ्राणेन पृथ्व्याः पदवीं विजिघ्रन् क्रोडापदेशः स्वयमध्वराङ्गः करालदंष्ट्रोऽप्यकरालदृग्भ्याम् उद्वीक्ष्य विप्रान् गृणतो विशत्कम् सवज्रकूटाङ्गनिपातवेग विशीर्णकुक्षिः स्तनयन्नुदन्वान् उत्सृष्टदीर्घोर्मि भुजैरिवार्तः चुक्रोशयज्ञेश्वर पाहि मेति खुरैः क्षुरप्रैः दरयंस्तदाप उत्पारपारं त्रिपरूरसायां ददर्शगां तत्र सुषुप्सुरग्रे यां जीवधानीं स्वयमभ्यधत्त स्वदंष्ट्रयोद्धृत्य महीं निमग्नां स उत्थितः संरुरुचे रसायाः तत्रापि दैत्यं गदया पतन्तं सुनाभसन्दीपित तीव्रमन्युः जघान रुन्धानम् असह्यविक्रमं सलीलयेवं मृगराडिवम्भसी तद्रक्तपङ्काङ्कित गण्डतुण्डः यथा गजेन्द्रो जगतीं विभिन्दन्
रक्तमालनीलं सिददन्तकोट्या क्ष्मामुत्क्षिपन्तं गजलीलयाङ्ग प्रज्ञाय बद्धाञ्जलयोनुवाकैः विरिञ्चि मुख्याः उपतस्थुरीशम् ऋषयाः ऊचुः जितं जितं ते अजितयज्ञभावन त्रयीं तनुं स्वां परिधुन्वते नमः यद्रोमगर्तेषु निलिल्युरद्धयः तस्मै नमः कारणसुकरायते रूपं तवैतत् ननु दुष्कृतात्मनां दुर्दर्शनं देव यदध्वरात्मकं छन्दांसि यस्य त्वचि बर्हिरोम स्वाज्यं दृशि त्वङ्घ्रिषु चातुर्होत्रम् सृक्तुण्ड आसीत् ध्रुव ईशनासयोः इडोदरे चमसाः कर्णरन्ध्रे प्राशित्रमास्ये ग्रसने ग्रहास्तु ते यच्चर्वणं ते भगवन्नग्निहोत्रम् दीक्षानुजन्मोपसदः शिरोधरम् त्वं प्रायणीयोदयनीयदंष्ट्रः जिह्वा प्रवर्ग्यस्तव शीर्षकं क्रतोः सभ्यावसथ्यं शितयोऽसवोहिते सोमस्तु रेतः सवनान्यवस्थितिः संस्था विभेदास्तव देवधातवः सत्राणि सर्वाणि शरीरसन्धिः त्वं सर्वयज्ञक्रतुरिष्टिबन्धनः नमो नमस्ते अखिलमन्त्रदेवता द्रव्याय सर्वक्रतवे क्रियात्मने वैराग्यभक्त्यात्मजयानुभावित ज्ञानाय विद्यागुरवे नमो नमः दंष्ट्राग्रकोट्या भगवन्स्त्वया धृता विराजते भूधर भूः स भूधरा यथा वनान्निस्सरतो दता धृता मतङ्गजेन्द्रस्य सपत्रपद्मिनी त्रयीमयं रूपमिदं च सौकरं भूमण्डलेनाथ दताधृतेन ते चकास्ति शृङ्गोढघनेन भूयसा कुलाचलेन्द्रस्य यथैव विभ्रमः संस्थापयैनां जगतां सतस्थुषां लोकाय पत्नीमसि मातरं पिता विधेम चास्यै नमसा सह त्वया यस्यां स्वतेजोऽग्निनिवारणावधाः कश्रद्धतीत अन्यतमः तव प्रभो रसां गताया भुव उद्विबर्हणम् न विस्मयोऽसौ त्वयि विश्वविस्मये यो माययेदं ससृजेति विस्मयम् विधुन्वता वेदमयं निजं वपुः जनस्तपः सत्यनिवासिनो वयं सटाशिकोद्धूत शिवाम्बुबिन्दुभिः विमृज्यमाना भृजमीशपाविताः स वै बत भ्रष्टमतिस्तवैषते यः कर्मणां पारमपारकर्मणः यद्योगमाया गुणयोगमोहितं विश्वं समस्तं भगवन् विधेहिशम् मैत्रेय उवाच इत्युपस्थीयमानोऽसौ मुनिभिः ब्रह्मवादिभिः सलिले स्वखुराक्रान्त उपाधत्तावितावनिम् स इत्थं भगवान् उर्वीं विश्वक्सेनः प्रजापतिः रसाया लीलयोन्नीताम् अप्सुन्यस्य ययौ हरिः स एवमेतां हरिमेधसो हरेः कथां सुभद्रां कथनीयमायिनः शृण्वीत भक्त्या श्रवयेत वोशतीं जनार्दनोऽस्याशु हृदि प्रसीदति तस्मिन् प्रसन्ने सकलाशिषां प्रभौ किं दुर्लभं ताभिरलं लवात्मभिः अनन्यदृष्ट्या भजतां गुहाशयः स्वयं विधत्ते स्वगतिं परः पराम्
को नाम लोके पुरुषार्थसारवित् पुरा कथानां भगवत्कथासुधाम् आपीय कर्णाञ्जलिभिर्भवापहाम् अहो विरज्येत विना नरेतरम्। ओं श्री हरये नमः। ओमिति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे त्रयोदशोऽध्यायः। ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹிம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम्. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्. वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्ब फलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.